என்னோட நேம் வந்து அகிலன் கார்த்திகராஜா. நான் திருவூர்லேருந்து வரேன். எனக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸாக இருக்குது சார். ஏன்னா எனக்கு ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் தான் எனக்கு வந்து டே நைட்டு ஒர்க் பண்ணனால ஃபுல்லாகவே காலியாச்சு. எனக்கு வந்து வெளியே போகிறது எதுவுமே சகஜமாக இருக்குது. எப்பவுமே தொப்பி போட்டு சுற்றுவேன். இந்த மாதிரி தம்பி சொன்ன இந்த மாதிரி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒன் டைம் வந்து பார்க்கலான்ட்டு தான் யூடியூப்பில் தான் நான் பார்த்தது முதல்ல. அதில் வந்து அல்ட்ரா பை இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தது. நான் வருஷத்தில் வந்து 3 இடம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து 2-3 இடத்துக்கு போயிட்டு கடைசியாக தான் அல்ட்ரா பைக் வந்தேன். இங்கே வந்து செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பண்ணலாம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செக்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் செக் பண்ணி பார்த்தாங்க, நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஓகே தான், நீங்கள் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டேட் வந்து என்னை தான் கேட்டிருந்தாங்க. நான் தான் இந்த டேட்டில் பண்ணலாமா கேட்டேன். எனக்கும் வந்து லீவுலாம் கிடைக்குங்காண்டி டேட்லாம் ஓகே பண்ணி வந்தேன். இங்கே வந்து 3 days வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 days வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணேன். ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணச்சில் வந்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பெயின் எதுவுமே இருக்காதுனாங்க. அதே மாதிரி போனேன். இப்போ எந்த ஒரு பெயினுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு 1 inches 2 inches பண்ணச்சில மட்டும் லைட்டாக பெயின் இந்த மாதிரி, அதுதான் எந்த ஒரு பெயினுமே இல்லை. 3 days இங்கே ஸ்டே பண்ணி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் 3 daysக்கு அப்புறம் இங்கே டிஸ்சார்ஜ் பண்ண மாதிரிச்சு. போயிட்டு எவ்ரிடே 10 days வந்து ரிட்டர்ன் வரணும். நாங்கள் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ண வரணும். எவ்ரிடே வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்தீங்கன்னா டேப்லெட் ஓகேவா, பெயின் ஓகேவா, எதுவும் உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்குதா செக் பண்ணி ஏதாட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க. 10 days முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து பிஆர்பி எல்லா டேப்லெட்லாம் கரெக்டாக எடுக்கேன். 1 monthly ஒன்லி செக் பண்ண வரேன். எனக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் 6 months ஆயிடுச்சு. இது வரையும் இது வந்து 6 months பிஆர்பி பண்ணியிருக்கேன். ஓகே, மெடிசன் கரெக்டாக யூஸ் பண்ணீங்களா நீங்கள்? கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இப்போ பண்றதுக்கு பயப்படுவாங்க இல்லையா, உங்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்க? இல்ல அந்த எந்த ஒரு பயமே இல்லை. நானும் அதை பயந்தேன். ஆனா வந்ததுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. நார்மலா வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. எந்த இதுவுமே கிடையாது. நானுமே முதல்ல பயந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு பண்ணதுக்கப்புறம் நானே 2-3 சொல்லியிருக்கேன் வந்து பண்ணுங்கன்னு. 2-3 நானும் கூட்டு வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிரதரும் இங்கே கூட்டு வந்திருக்கேன். அவனுக்கு வந்து ஜிஎஃப்சி எடுத்துட்டு இருக்கான். எங்களோட ஃபேமிலிக்கு ஜீன் ப்ராப்ளம்னால பால்னஸ் ஆகுது. அதனால என்னோட பிரதருக்கும் வந்ததுனால அவனையும் கூட்டு வந்து நான் வந்து ஜிஎஃப்சி எடுத்துட்டு இருக்கோம். அவனும் வந்து 4 months எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கும் நல்லா பெட்டரா இருக்கு. ஸோ நம்ம கிளினிக் வந்து அகாமடேஷன் எப்படின்னு சார் உங்களுக்கு இருந்தது ஃபுல்லாவே? ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இது பண்ணாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி, ஓகே. நீங்க ஹாப்பியா சார்? நீங்க செம ஹாப்பி சார். முக்கியம் நான் வந்து இப்போ முன்னாடி எங்கேயும் போனா கொஞ்சம் கூனி மோஸ்ட்லி வெளியே எங்கேயும் போக மாட்டேன். நான் வந்து வீட்லயே தான் இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு வந்து 3 months ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஆக்சுவலா எனக்கு இந்த growth வந்து 3 months வந்துச்சு. அது வரைக்கும் அதனால வெளியே எங்கேயும் போறது, வெளியே சுத்தி பாக்குறது, வாங்குறது, தேட்டருக்கு, மூவி எல்லா இடம் போறேன். இப்போ நல்லா பெட்டரா இருக்கு. இப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.